வணக்கம் மக்களே, கேஸ் சிலிண்டரோட விலையில் அதிரடி மாற்றம் வந்திருக்கிறதா இப்போ ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. எப்பயும் போலவே மாதம் சிலிண்டர்களோட விலையானது மாற்றி அமைக்கப்படும். அதை போலவே இந்த மாதத்திற்கான சிலிண்டர் விலையிலும் உயர்வு ஏற்பட்டிருக்கு. அது எவ்வளவு உயர்ந்திருக்காங்க அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போரின் காரணத்தினால மார்ச் மாதத்திலே பார்த்தீங்கன்னா 2 டைம் ஆனது கேஸ் சிலிண்டரோட விலையானது மாற்றி அமைக்கப்பட்டது, உயர்ந்தது. அதே போலவே மாதமும் சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்படும். அதே போலவே இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி சிலிண்டர் விலையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலையிலையும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சர்வதேச சந்தையில் நிலவக்கூடிய கச்சா எண்ணெய் விலை மற்றும் அந்நிய செலவாணி மதிப்பை கணக்கில் கொண்டு பொதுத்துறை நிறுவனங்களான நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகியவை ஒவ்வொரு மாதமுமே 1ஆம் தேதி ஆச்சுன்னா எரிபொருள் மற்றும் சிலிண்டர் விலையை மாற்றி அமைத்து வந்துட்டு இருப்பாங்க. அதே போலவே இப்போ போரின் காரணமாக நம்ம வாங்கக்கூடிய எண்ணெயோட விலைகள்ல சுமார் 50% வரை உயர்ந்திருக்கு. இதனால 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரில் போன மாதத்தை விட இந்த மாதம் உயர்ந்து காணப்படுது. எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 203 ரூபா உயர்ந்திருக்கு. இதனால புதிய விலைக்காக 2246 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவே தில்லியில் 2078.50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படும். அங்க 195 ரூபா 50 காசுகள் உயர்த்தியிருக்காங்க. வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டரோட விலையில பார்த்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி ஒரு சிலிண்டரோட விலையை ஏற்றினாங்க. ரூபாய் 60 ரூபா உயர்த்தப்பட்ட நிலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாம 928.50 காசுகளா இருக்கு. டெல்லியில 913 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாம டீசலோட விலை 92 ரூபா 39 பைசாவும் இருக்கும். அதுவே பெட்ரோலோட விலை நார்மலா 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இது நீடிக்கும் அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது கூடவே மத்திய அரசு ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு வரையுமே பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா 2.0 திட்டம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா நம்ம இலவசமா கேஸ் சிலிண்டர் பெறுவது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டைம் சிலிண்டர் வாங்கும் போதும் நம்மளோட வங்கி கணக்குக்கு ரூபாய் 380 ரூபா வரை வரவு வைக்கப்படும் மானியமா. ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம் கூட சொல்லலாம். இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 18 வயதிற்கு மேற்பட்ட பெண்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து அறிவிப்புகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் இதே போல் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.